ஒரு வெள்ளிக்கிழமையும் ரீ-ரிலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு நம்மளும் வருது காக்க காக்க தானு சார் தான் சொன்னார். ஆமாம், கமல் சார் ரஜினி சார் பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சிம்புவும் த்ரிஷாவும் அந்த ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண விஷயம். அதனால எத்தனை காதல் தான் ஒரே காதல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு காதல் அது வேணாம். Kind of woke up and said, why am I, holding back? Let's go out and solely 2 weeks we put together singers and some top musicians and ஒரு intimate show பண்ணலாம் அப்படின்னா we fixed it at Music Academy, 1400, all ticketed fully. The only 3 people I called were Surya, Jyotika and Danu sir. A few other people called like Raj Shekhar, Ravi Varman, and then Arun Vijay also is in regular touch. So I didn't, and the directors or group irukanga, we meet almost every month. So we and the group is on a chat and we regularly talk about other things also. So automatically they were there. Our and the song break avumbodhu Karthik just went and stared at Surya for about 10 seconds. Okay. Avare vandutar stage ku. I said, brother, we didn't, and he just said a few things and he left. பாட்டு இப்போ என் மைண்டில் இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நேற்று நான் ஸ்டேஜில் சொன்னது தான். சின்ன வயசில் வீட்டில் கேட்ட பாடல்கள் தான், அப்பா அம்மா ரசித்து கேட்ட பாடல்கள். 50s 60s 70s வந்து டேஸ்ட்ஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ஒரு பாட்டு அவங்க கேட்கும்போதே வந்து இது யார் பாடினது, என்ன படம், என்ன சிச்சுவேஷன் வரைக்கும் அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அது டிவியில் ஓடும் இல்லை ரேடியோவில் ஓடும். அவங்க சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஷீஸ் நாட் a cinema person at all, as in it's not from the film industry. So it got like I was fully into music, and அந்த மியூசிக்னால தான் எனக்கு இந்த பாட்டு இது ஒரு படத்து சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால் இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைம்லேயே சொல்கிறேன். நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐ ஃபெல் இன் லவ் வித் ஃபில்ம்ஸ் த்ரூ த மியூசிக் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ். தென் ஓகே, கதைகள் எழுதணும், படங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் மணி சாருடைய நாயகன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இன்ஜினியரிங்லாம் வேண்டாம், இதுக்குள்ளேயே வந்துடலாம். See, I have a good team of people that I always work with. எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அந்த சாங் வந்து வெறும்னே இங்கே வந்து இங்கே ஒரு சேட் சாங் அப்படின்ட்டு நான் அடுத்த சீனுக்கு போக மாட்டேன். அந்த சேட் சாங்க்கு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என் மைண்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்கும். நான் அதுதான் தாமரைட்டு இப்போ என்னோட வா வீடு வரைக்கும் வந்து நான் தாமரைட்ட சொன்ன விஷயம் வந்து எழுத்தில் நான் கொடுத்த விஷயம் வந்து கம் ஸ்பெண்ட் சம் டைம் வித் மீ, கம் இன் டு மை ஹவுஸ், மீட் மை பீப்புள், யூ வில் நோ அபவுட் மீ அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒன்று எழுதியிருந்தேன். அதை தான் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரே வரியில் என்னோட வா வீடு வரைக்கும் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சாங்க்குமே வந்து அந்த மூட், அந்த ஜானர், இது என்ன மியூசிக் மாதிரி இருக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும், இன்க்ளூடிங் வித் ராஜா சார், வித் ரஹ்மான் சார், ஹாரிஸ் அஃப்கோர்ஸ். வேறு நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கும். இங்கே என்ன மாதிரி லிரிக் வரலாம், இந்த இடத்துல ஸ்டோரியை வந்து நம்ம மியூசிக்கலாக கொண்டு போகலாமா வேண்டாமா. அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் 20 படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு படத்தில் பாட்டே இல்லை, நடுநிசி நாயகள். ஸோ 19 படத்தில் 85 சாங்ஸ் இருக்குது. 85 சாங்ஸில் ஹாரிஸ் கம்போஸ் பண்ணது 45. இந்த 85ல் எல்லாமே ஃபஸ்ட் டியூன்ஸ். எதுவுமே வந்து எல்லாம் எங்கள் டியூன் பிடிக்கல, எனக்கு வேறு டியூன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் டியூனே எனக்கு அமைஞ்சது, எனக்கு பிடிச்சது, அப்படியே அந்த காத்து வாக்கில் வந்தது, எனக்கு அப்படியே பிடிச்சது. See, for example, நடுநிசி நாயகள் கேம் just after விண்ணை தாண்டி வருவாயா. It was completely experimental. I wanted to do a film. It was an experiment that went really badly, but I still feel it was ahead of its time. Today, you guys won't have a problem with a film like that. Today, your minds have also changed. Nenokki Payam Tota was one such film. Opening day Rohini Theatre, we saw the film, there was good response. மறுவார்த்தைக்கெல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. But I came out from the film and I said, இல்லை இது கனெக்ட் கிடைக்கல எனக்கு, I don't think it will work அப்படின்னு சொன்னேன். But sometimes that magic will come. And for me, I think it's always a bit slow. Like விண்ணை தாண்டி வருவாயா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய பேர் எப்படி திட்டிங்கன்னு எனக்கு தெரியும். Yeah, but நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே. இட்ஸ் லைக் வாட்சிங் பெயிண்ட் ட்ரை ஆன் அ வால் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு செவரு மட்டும் அப்படியே பார்த்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஸ்லோலி சேஞ்ச். ஈவன் வாரணமாயிரம் ஒரு லெங்க்த்தாக இருக்குது, ஓகே டேடின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படிலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்துச்சு. பட் தென் ஸ்லோலி தட் சேஞ்ச். I remember Manikandan, who passed away, my associate at that time, he told me காக்க முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோஸ் எல்லாம் சார் ரொம்ப ஃப்ளாஷ் கட்ஸாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் டே இட் பிகேம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். So I'm saying I think I get received a bit slowly, which is okay. There's still time, no? So it is working for you most of the time. I have no problems with all this. I don't complain. I don't crib. If you've seen me, even negative reviews and all, I won't call people and take them on or anything like that. Is also there. No, that has never been wrong. No, that has never been wrong because my budgets are not exorbitant. No producers lost money with my films. And if at all, Enanukki Payam Tota, Dhruva Nakshatram are all my films.
Acham Enbadhu Madamai, which was a hit, is my film only. Whatever extra is either not come to us or it's gone to them. அப்படிதான் பண்ணியிருக்கோம். So that economic factor we've always kept in mind for sure. டைரக்டரா நீங்க எப்படி பண்ணீங்க நல்லா நடிக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிராம்ஸ்னா நீங்க அவ்வளோ கலக்குனீங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் படம் லுங்கிய மடிக்க வச்சு அது எப்படி அது இனிமே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஐ டோன்ட் இன்டென்ட் டு ஆக்ட் ஸோ மச். ஏன்னா தட்ஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். அது ஒரு ஐ நீடட் டு அட் ஒன் பாயிண்ட், பட் நவ் ஐ எம் ஓகே. ஐ டோன்ட் நீட் டு. பை த எண்ட் ஆஃப் த டே நம்ம இதுக்கு வரலையே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. அங்கே இருக்கும்போதும் சரி அது என்ன. அண்ட் சர்டன் ஃபிலிம்ஸ் ஐ டிட் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர்ஸ். லைக் வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் பி ஆன் அ செட்ஸ் the working process, because for me it's also a door opening knowledge. சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்ற. போலீஸா வருவீங்க, அதெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்தது. அது ஏன் சார் அதுவும் நல்ல ஜாலியானது. இல்ல, see, when a window is opening or a door is opening, I don't want to say no. I don't want to push that energy. There's a lot of love also, so I did it. But like if you're saying no, something that you might do that you don't like, அதுதான் அதனால I didn't feel good about it. நம்ம இந்த டைம்ல இப்போ ஒரு லவ் ஸ்டோரி நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா அடுத்தது பண்ணணும்னு ரெடியா இருக்கு. மியூசிக் எல்லாமே செட். அது வந்து சிவரஞ்சனியோட பையன் நடிக்கிறாரு. யார் சிவரஞ்சனி? ஸ்ரீகாந்த் சிவரஞ்சனி. ஊஹாவா? இல்ல அவர் இல்லை. அது அவங்க என்ன ஒரு படம் பண்ண கேட்டாங்க. ஒரு கதை இருக்கு படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அந்த கதை இருக்கு படம் பண்ணலாமான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அந்த ரைட்டருடைய ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அதுக்குள்ள பெருசா நம்ம கனெக்ட் ஆகலைன்னா அதை மாற்ற முடியாது. அதனால் அது ரொம்ப ரேராக தான் நான் அதுக்குள்ளே போவேன். இல்லை, இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு ஹீரோஸ் இல்லை, ஆக்டர்ஸ் இல்லை. எனக்கு யங்காக யாரோ ஒருத்தர் வேணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் யங் இல்லை. ப்ளஸ் அவங்கெல்லாம் வேறு மூடில் இருக்காங்க, லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போ நீங்கள் கேட்ட ஐடியாஸில் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெயமோகன் சாரோட இந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு காஸ்ட் பண்ணணும், அதுக்கு உட்காந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வேற ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படியே போடுறது தான். ஸோ அது இப்போ வெண்டு தனிது காடே ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்ட்டு தான் நானும் சிம்பு ரெடி பண்ணி டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணோம். அது நதிகளில் நீராடும் சூரியன், ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லி அது கதை ரெடியாகி ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகும்போது தான் இந்த சேட்டலைட்டுக்கு உண்டான கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கலாமா அப்படின்னு பேசும்போது இதில் அது இல்லை. அப்போ 10 days ஜெயமோகன் சார் எனக்கு ஆல்ரெடி ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லி அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சிம்புகிட்ட இது போய் பண்ணலாமான்னு கேட்டப்போ பிரதர் சூப்பராக இருக்கு, நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி அதை அப்படியே ஒரு 10 days மாற்றின ஒரு விஷயம் தான். பட் அதுவும் ஒரு இன்ஸ்டிங்க்டாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா தான் நான் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கு அமையணும். இந்த கதைகளில் மட்டும்தான் பெண் கேரக்டர்கள் கதையிலேருந்து பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் இந்த ஃபெமினிசமோ அல்லது இந்த ஃபைட்டோ பேட்ரியார்க்கெல்லாம் பேச மாட்டீங்க. பட் பெண்ணாக இருப்பாங்க, ஆணாக இருப்பாங்க, பட் ஈக்குவாலிட்டி இருக்கும். அப்படிதானே இருக்கும் பண்றீங்க. இல்ல இப்போ வர ஓவர் டூ பண்ணிட்டே இருக்காங்க நிறைய ரைட்டர்ஸ். நீங்க இந்த ஓவர் டூ பண்ணாம ஈக்குவாலிட்டி பேசுறீங்க. இல்ல, ஆக்சுவலா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்போ இது நான் போடுறது எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிறைய பேச நானும் உங்களுக்காக தான் அது போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனா நான் இது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இது பேசுவாங்க அப்படின்னு நான் சத்தியமா இது வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் derived from people I've met in my life and who I've been influenced by or inspired by, and for sure வேட்டையாடு விளையாடுல அந்த ஆராதனா அப்படின்ற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு நான் அந்த வாட் ஷீ வென்ட் த்ரூ ஐ வென்ட் த்ரூ வித் தட் பர்சன். ஸோ அது அப்படியே எனக்குள்ள இருந்ததால அது அப்படி கொஞ்சம் வந்துச்சு. ராஜா சார்லேருந்து ஜெயமான் சார்லேருந்து இவங்க வரைக்கும் நிறைய காம்பினேஷனில் படம் பண்ணி இப்போ நிறைய யங் டேலண்டோட சென்சேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களில் யாரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை எனக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு ஃபீல். சாய் பயங்கர். Yeah, I like all their work. Sai's work is really good, and but I'm a bit stuck with Rahman sir, Harris. நம்ம எழுதும்போதே அந்த மூடில் தான் நம்ம ஒன்று எழுதுகிறோம். ஸ்ட்ரெயிட் அவே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒருவேளை அங்கே பிஸி இல்லை இன்னொரு 8-7 months ஆகும் அப்படின்னா தென் ஒரு செகண்டாக தான் நம்ம போக முடியும் அப்படின்னு தோணும். ரஹ்மான் சார் நாளைக்கு ரிலீஸ்னா நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் தான், தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா டாக் அட் ஆல். வருது 50 million 1 million போகுது. பட் ஆனால் ரிப்பீட் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பாட்டுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்க மாட்டேங்குது. பட் 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட நிலை பட பாட்டுக்கும் இன்னும் ரிப்பீட் வேல்யூ இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு இருக்கீங்க பர்சனலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இவன் பெருசாக மியூசிக் பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்றவானுங்க. பட் இது ஒரு ரீல் பேஸ்டான அந்த அதெல்லாம் ஹுக் ஸ்டெப்பா என்னது ஹுக் ஸ்டெப் அதுக்குண்டான அப்படிதான் அவங்க கேட்குறாங்க. அது அந்த பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது அது ஒன்று கிராப் ஆகிடுது. நம்மளே ஆடுவோம். ஒரு பர்த்டே பார்ட்டினா அந்த பாட்டு போட்டு நம்ம அன்றைக்கி நைட் மட்டும் ஆடுவோம். அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டு கேட்கவே மாட்டேன் உண்மையிலேயே. அவங்க அப்படி இப்போ பூமாலையெல்லாம் நீ கேட்டு பாருங்களேன், மணி சாருடைய அதில் அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு டக்குன்னு போய் எல்லாருக்கும் சேருற மாதிரி ஒரு சாங்கும் கிடையாது. ஆனால் ஹீஸ் கிராப்ட் இட் அண்ட் ஹீ செட் வில் யூஸ் இட். ஐ வாஸ் ஒன்லி அமேஸ்ட் பை ஹிம். ஏன்னா அவரே
இஸ் திங்கிங் இல்லை இதுதான் நான் கொடுத்ததான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் அவர் கொடுக்கல. யஷ்வா கௌதம் இந்த லெங்க் கட் பண்ணலாமா, நம்ம ட்ரெய்லரில் ஒரு லெங்க் வச்சோம்ல அதை வச்சுக்கலாமா, இது கொஞ்சம் போயிட்டே இருக்கா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டார். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஒன் கனெக்ட் டு த சாங் அண்ட் ஐ ஃபெல்ட் என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு அதை போய் சேரும் அப்படின்றது தான். தாமரை கம்ஸ் இன் நவ் இன்டு மை பிக்சர். அவங்கள்ட்ட ஒரு லிரிக்கலாக ஒரு அதில் ஒரு ப்ரோஸ் இருக்கும், ஒரு பொயிட்ரி இருக்கும், யூல் கனெக்ட் வித் தட். அதுக்கப்புறம் இந்த வே வி கெட் த சாங்ஸ் ப்ரொனவுன்ஸ்டில் வைல் வி ஷூட், அதுக்கும் ஒரு டைம் எஃபர்ட்ஸ். இது ஸ்ருதி அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அடியே கொள்ளுதே சாங்கில் அவங்க ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங் அதுதான் அவங்க சினிமாக்குள்ளே வந்து. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி தேவர் மகன் ஹேராமில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பிளேபேக்காக இந்த பாட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணாங்க. தாமரை வாஸ் ஆஃப்டர் உச்சரிப்பு, உங்கள் அப்பா மாதிரி உச்சரிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸ்ருதி வாஸ் லைக் ஐ ஃபவுண்ட் வெரி ஃபன், எப்படி எங்கள் அப்பா மாதிரி எனக்கு உச்சரிப்பு வரும், கமல் மாதிரி யாராவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ மல்லிப்பூ ரெக்கார்ட் பண்ணோம் மதுஸ்ரீ கூட. 2 days தாமரை அவங்க கூட உட்காந்து அந்த ப்ரொனன்சியேஷனுக்காக ஒர்க் பண்ணாங்க. தாமரை உங்களோட டைட்டில்ஸ் எல்லாமே சொல்றேன், ரொம்ப பொய்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரணம் ஆயிரம் போது கூட அந்த டப்ளிங்கில் லான்ச் பண்ணுறச்சு அவங்களோட அந்த லைன் எடுத்து தான் அவங்க சொன்னேன்னு சொன்னீங்க. வாரணம் ஆயிரம் வந்து ஆண்டாள் திருப்பாவிலேருந்து அப்படியே சும்மா அப்படி யோசிச்சுட்டு போது வந்தது. லான்ச் பண்ணுறச்சு பட் ஐ செக் எவ்ரி டைட்டில் வித் தாமரை. இப்போ இது இப்படி சொல்லலாமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி விஷயம் நான் அவங்களுக்கு செக் பண்ணுவேன். ரீசெண்டாக வரக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹுக் வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னே அப்படியே மாறிடுது, அதுதான் இப்போ ட்ரெண்டுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போது எங்களை சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 20-21 year olds who listen to music. இன்ஃபேக்ட் நேற்று இந்த கான்சர்ட்டில் ஒரு யங் க்ரௌடு, தே லவ் தீஸ் சாங்ஸ். இட் கேம் ஃப்ரம் மின்னலே டு they like Paldaba's His Name is John also. But they're also responding to Vasigra, Unakul Nane. They're responding to Mundinam Partene and songs like that. So I saw that happening. They're responding to Aromale. Aromale is in a song theriyadu, Malayalam lyrics veradu. They're responding to a song like that. So I don't think idu vandu youngsters ku idudha. Adu or set of people who think this works. Sir, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரீ-ரிலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இட்டுமா நம்மளதும் வருது. காக்க தான சரப்பு தான் சொன்னாருன்ட்டு. ஆமாம், அது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி பேட்டியில் வந்து முதல் மரியாதை படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த ஐடியா இன்னும் இருக்கா? ஆமாம், அந்த ஐடியாஸ்லாம் எதுவுமே போகாது. நிறைய லேப்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு ஒரு புக் இருக்குது, ஒரு படம். அதுவும் முதல் மரியாதையும் கிட்டத்தட்ட ஒரு வேர்ஷன் தான். அது அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஒரு ட்ரெண்டை பற்றி பேசுகிறேன், ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவளை யாரை போடணும்னு அந்த டைட்டில் நீங்கள் தள்ளி போச்சுன்னா சொன்னது நீங்க கரெக்ட். இல்லை, நீங்கள் சொன்னதை நான் பாரதிராஜா சார் கிட்ட சொன்னேன் சார். இது மாதிரி நான் அவர்கிட்ட இயல்பாக கேட்டேன். அப்போ சொன்னேன், அப்போ எந்த நடிகரை அவர் திங்க் பண்ணி வச்சுருக்காரு கேட்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கமல் சார் தான் மைண்டில் வச்சேன். இப்போ பண்ணாலும் கமல் தான் கரெக்டாக சாங் வந்து 80% ஹிட் ஆகுது. நல்ல சாங். இப்போ சாங்ஸும் பிரமாதமாக எடுத்துக்கிங்க. சாங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும்னு ஒரு ஆசையோ இல்லைன்னா சாங் ஒரு பாடல் இந்த மாதிரி இருக்கு ஏன் இல்லை இதுதான் விஷயம். எனக்கு வந்து இவங்கள மாதிரி இந்த மாதிரி கம்போசர்ஸ் ஆக்சஸ் இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிச்சு என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்காக, என்னுடைய ஒரு பேஷனுக்காக நான் மேபி சில விஷயங்கள் பண்ணுவேன். ஐ ஹேவ் கம்போஸ்ட் சாங். அது என்னுடைய ஒன்றாக ஒரிஜினல்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசியிருக்கவே மாட்டோம். அது பெருசாக பப்ளிசைஸ் பண்ணி அதுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டோம். We took a call. That is my call. I'll never think of putting myself out there as a composer. இல்லை, see, when you see a song being recorded, when you see a song being composed, when you see, இப்போ ராஜா சார் பற்றி நான் பேசுகிறேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம லண்டனில் அந்த மீதான் என் பொண்ணு நம்மளோட ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். அவர் ஒரு வார்த்தை பேசல. 80 people அங்கே உட்காந்துருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா. He didn't talk to them. He was not talking. Let them wait அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு 1 hourல அவர் கைப்பட எழுதின மியூசிக் நோட்ஸ் தான் எல்லாரும் முன்னாடியும் இருக்குது. தேர் இஸ் நோ டிஸ்கஷன். லாங்குவேஜே உங்களுக்கு தெரிய வேண்டாம். தே கேன் பி ரஷ்யன், தே கேன் பி ஃப்ரெஞ்ச், யோர் தமிழ், பேசவே வேண்டாம். மியூசிக் நோட்ஸ் மட்டும்தான் வைக்கிற எல்லாரும் முடியும். அந்த மியூசிக் நோட்ஸ் வச்சுட்டு தீஸ் மியூசிஷியன்ஸ் ஆர் பிளேயிங். If you can't do that, you have no business being there. I want to tell you that this is just the beginning or intimate ஆன ஒன்று மட்டும் தான் நான் பண்ணேன். Ticketed show completely. We want to do one for the media and for the film industry. Again, it won't be a felicitation, people coming up on stage, but it will be just music. It will be a 1.5 hour, 2 hour show, and we're going to do that very soon. That's what I was going to tell you today at the end of this. தலைவா, கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் கொஞ்சம். இது ஏன்னா இதில் வந்து சித் ஸ்ரீராம், கார்த்திக், பால் டப்பா, பிளாஸே எல்லாருமே. சித் ஸ்ரீராம் வந்து வெளில கான்சர்ட்ஸ் பண்ணுறதே இல்லை, அவருக்கு தான் பண்ணுறாரு. நான் கூப்பிட்டப்போ I'll do it for you அப்படின்னு வந்தார்.
சாஷா லண்டன்லேருந்து வர வேண்டியது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல வரல. ஒரு செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க எல்லாருமே Feb 1 we are all free அப்படின்னாங்க. அதை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு இது எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு தான் இறங்கணும். பட் நேற்று பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் மச் மோர் கான்ஃபிடென்ட் வீல் டூ இட் ப்ராப்பர்லி ஃபார் எவ்ரிபடி. சார் கமல் சார் வச்சு சூப்பராக பண்ணிட்டீங்க. ரஜினி சார் நீங்கள் கதை சொன்னதா நிறைய எங்கள் பேச்சு வந்துருக்கு. உண்மையிலே கதை சொன்னீங்களா? ஏன் அந்த ப்ராஜெக்ட் தேவை? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டைலிஷான அது கதை சொன்னேன் அன்றைக்கி ஈவினிங் நான் தான். பட் இது ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவர் மறுபடியும் ஏன் என்னை பற்றி பேசிட்டே இருக்கான்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன். பட் அது நடக்கலை, அவ்வளோதான். ஃபார் சம் ரீசன் இட் டிடன்ட் ஹேப்பன். நான் ஈவினிங் அங்கேருந்து வரும்போது தானு சார் எனக்கு சொன்னார், இல்லைம்மா ரஞ்சித் கபாலி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது இல்லை நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். திஸ் வாட் ஹேப்பன். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. சி இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் ஒரு விஷயம் கூட மாற்ற மாட்டேன். இது இப்படி போயிருக்கலாமோ, எல்லா முடிவுகளும் நம்ம எடுத்தது தான், நமக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் அந்த சீனே கிடையாது. பீப்புள் கூட ஒர்க் பண்ணலாமா, இவங்க கூட ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு என்னுடைய காலில் தான் நான் அப்படி போயிட்டே இருந்தேன். நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அதனால் ஐம் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐம் டூயிங். ஸோ நத்திங் ஐல் சேஞ்ச். இது மாற்றலாமா அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச் அ சிங்கிள் திங், பிகாஸ் ஐ ஃபீல் ஐ ஓவர் டு தட் ஃபில்ம் அண்ட் ஓவர் டு த பீப்புள் ஹூ ஆர் கனெக்டட் வித் தட் ஃபில்ம். இது போயிட்டு இருக்கும்போதே நம்ம நிறைய பண்ணலாம். இந்த பக்கம் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஆக்டர்ஸ் கனெக்ட் இருக்குது. ரொம்ப யோசிச்சு தான் மம்முட்டி சார் படம் நான் போய் பண்ணேன். ஒரு ரைட்டருடைய கதை இது. அந்த கதை கேட்கும்போது அவங்க வந்து ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கோ பொப்பன் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் தமிழில் பண்ணலாம், ஆனால் தமிழில் இங்கே ஆக்டர்ஸ் ஈஸியாக ஒன்றும் டக்குன்னு வரமாட்டாங்க, ஏன் மம்முட்டி சார் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் டிஎன்னுடைய பிரச்சனைகள் பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. துருவ நட்சத்திரமுடைய பிரச்சனைகள், மைண்டு கூட ஃப்ரீயாக இல்லை. பட் எதுக்கு நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம், ஒன்று ட்ரை பண்ணலாமா, இந்த படத்தை ஏதாவது பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா தட் ஆல்சோ இஸ் an issue that's going on பிகாஸ் ஆஃப் துருவ நட்சத்திரம். எது பண்ணாலும் அது மேலே ஒன்று வருது, ஒன்று அட்டாச் ஆகிடுது. ஸோ அந்த பயம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கேட்டை தாண்டி வரவே முடியல. துருவ நட்சத்திரம் இந்த வருஷம் எதிர்பார்த்தோம். ஆமாம். யா So 25 years of travel. ஒரு நிமிஷம் இருங்க சார். தயாரிப்பாளராக வந்து பெரிய ஆளு சார், நடிகராக பெரிய ஆளு, டைரக்டராக பெரிய ஆளு, தயாரிப்பாளராக ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது? நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, கூட உள்ளவங்க ஏமாத்திட்டாங்களா? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அதுவும் ஒரு இதுதான். நான் இப்போ நீங்கள் என்னுடைய படங்கள் எடுத்து பாருங்களேன், ப்ரொடியூஸ் பை கௌதம் வாசுதேவன் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், எங்கேயுமே இல்லை. நான் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது அந்த படத்துக்கு. there was a team that we always worked with. துருவ நட்சத்திரம் இந்த படம் கூட it was produced by 2 other people. I took over the film. அவங்களால முடியல, இது பிரச்சனைகள் ஒரு லீகலாக போயிட்டுருக்குன்னு தெரியும் போது அவங்களும் பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க. நான் சரி இந்த படம் எனக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ஃபில்ம், இதுதான் ஒரிஜினலான அந்த யூனிவர்ஸ், இதுதான் அந்த சீக்வல்ஸாக ஒரு பண்ண வேண்டிய ஒரு படம் 2017-18 பிளான் பண்ணது. ஸோ இதை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிட் டைமில் தான் ஐ டுக் ஓவர் ஃப்ரம் தி ஏர்லியர் ப்ரொடியூசர்ஸ். ரைட் பண்ணி எல்லா லைபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து இப்போ அந்த இஷ்யூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் ஸோ மச் டைம். 25 years ஜர்னி. இந்தியன் சினிமா எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா இப்போ எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி போகுது? அதை நோக்கி போகுதுன்றீங்களா? நான் டெக்னிக்கலி இது எல்லா பிக் ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்கிற ஒரு விஷயந்தான். கமல் சரே சொல்லியிருக்காரு, பேன் இண்டியான்றது நம்ம எப்பயோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது ஒரு டேர்ம் தான். The idea of, see, what has happened now is become smaller. There are people who are coming from there to act in our films. Imagining a scenario, இப்போ கமல் சார் ரஜினி சார் பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேருமே வந்து வியாபார ரீதியாக அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. பட் தட்ஸ் இஸ் சம்திங் தட் சினிமா நீட்ஸ். அந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் இப்போ ஒரு படம் அங்கே பண்ணுறாங்க, கமல் சார் அண்ட் மோகன்லால் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக பண்ணும்போது ஆடியன்ஸ் வில் லவ் இட் அண்ட் இட் வில் ஓப்பன் அப் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இப்போ சர்வம் மாயான்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, யாருக்குமே தெரியாது அந்த படத்தை பற்றி, அவங்க பப்ளிசிட்டி கூட பண்ணல. ஸோ சின்னதாக ஒரு படம், இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த படத்தில் இப்போ சூர்யா நடிச்சிருந்தாருன்னா இங்கே பெருசாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் அப் ஆச்சுன்னா நல்லா இருக்கும், அக்ராஸ் பார்டர்ஸ் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ என்கிட்ட இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, என்னோட பேலன்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக வச்சுக்கிட்டு. இல்லை அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நியூஸ் தெரியுமான்னு தெரில, பட் நீங்கள் போட்டுப்பீங்களான்னு தெரியல, அது பண்ணுறவர் கரெக்டானவர் தான் எனக்கு தோணுது. இல்லை சார், அந்த முதல் முறை அந்த ரீமேக்ல கமல் சார் சிவாஜி கேரக்டர் போட்டா, சத்யராஜ் கேரக்டர் வந்துட்டு ரஜினிகாந்த். சார் நீங்கள் அடுத்து லவ் படம் பண்ணுறதா? தலைவா நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, அது அதில் இருக்கான்னு தெரியல. சார் ஒரு 10 years முன்னாடி தீப் சாங் ரிலீஸ் ஆகி ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்தது. என்ன சார்? தீப் சாங், எஸ்டிஆரோட தீப் சாங்.
வித்தின் ஃபியூ டேஸ்ல ஏஓஎம்ல இருந்து தள்ளி போகாத சாங் வந்து அந்த கான்ட்ரோவர்சி. கரெக்ட். அதுக்கப்புறமா சாமி 2ஓட ட்ரைலர் வந்து விக்ரம் சார் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியில் போயிட்டு இருந்தார். வித்தின் ஃபியூ டேஸ் துருவ நட்சத்திரத்தோட ட்ரைலர் வந்து அந்த கான்ட்ரோவர்சியை கொஞ்சம் கிரியேட் பண்ணிடுச்சு. இஸ் திஸ் பிளான் சார்? I think ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி. Was it planned and I think AYM was planned, Preeti? AYM was planned. அதாவது அந்த டைம்ல கொஞ்சம் இது பண்ணா அது மறைஞ்சிரும் அப்படின்றது இது பிளானே இல்லை. ஏன்னா விக்ரம் ஜிவிஎம் சேவியர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு இருந்தது. அப்படி அது எனக்கு தெரியல. அது பிளான்டாக தான் பண்ணோம். விக்ரம் சார் எனக்கு சாமி என்ன விஷயம்னு கூட தெரியல. எடிட்டிங் வந்து பேட்டர்னே புதுசாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்னே மாறி இருக்கும். ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் பிளான் பண்ணி பண்ணது இல்லை எடிட்டிங் தேவை இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு கொலாபரேட்டர் ஆண்டனி. காக்கல இருந்து காக்கல த பேட்டர்ன் வாஸ் தேர் ஆன் பேப்பர். இப்போ இந்த மேட்டர் பேசணும்ல, அந்த அன்பு செல்வன் வந்து தண்ணியில் விழும்போது உயிரின் உயிரிய சாங் ஸ்டார்ட் ஆகணும், அதான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், அதெல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஒரு மேஜிக் ஒன்று ஆண்டனி கொண்டு வந்தார். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான கட்ஸ். நம்ம நினச்சதுலேருந்து ரொம்ப ஹெவியாக டோட்டலாக வேற ஒரு இடம் போச்சுன்னா தான் ஐ கம் பேக் அண்ட் டெல்லும் இல்லை மச்சான் இது கொஞ்சம் நான் பண்ணதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். பட் இஃப் இஸ் ஏபிள் டு சர்ப்ரைஸ் மீ, ஐ லவ் இட். இப்போ வெண்ணித்தாண்டியில் வந்து அந்த இது படம் இது வந்து ரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, அது ஆண்டனி தான். அது ஆண்டனிலாம் என்னால் அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் வி ஒர்க் ரியலி வெல் டுகெதர். எங்களுக்குலாம் 1 மணி நேரம் ஒரு ஆர்டிகல் அடிக்கணும், அது பப்ளிஷ் ஆகலைன்னு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் வச்சுக்கலாம் பட அறிவிப்பு படம்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய உழைப்பு, நிறைய ஈகோ பிரச்சனை, நிறைய என்ன சொல்லுவாங்க கௌரவம்லாம் இருக்குது. அது வராத போதெல்லாம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும், என்ன நினைப்பீங்க? அதான் சொன்னேன்ல, அதனால தான் கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் ரீட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி பெருசாக ஆகுறதில்ல. மேபி ஐ லூஸ் ஹேர், அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பின்வாங்கினது அதனால தான். இப்போ வந்து காதலுக்கே ஏகப்பட்ட பிரிவு, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்லாம் வச்சு நிறைய நேம்லாம் வச்சுருக்கேன். நீங்களே பிளாட்டானிக் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ இதை எப்படி பார்த்து நேற்று அந்த ஸ்டேஜில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். இது என் மைண்டில் இருக்கிறது தான். இந்த ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அண்ட் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்த உடனே அண்ட் ஐம் இன் லவ் வித் யூன்னு நான் ஏன் அப்போ எழுதுனேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 1965 பார்க்கும்போது இதுதான் சொன்னார். பார்த்த உடனே ஐம் இன் லவ் வித் யூன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த படம் மறுபடியும் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஐம் இன் லவ் வித் யூ மட்டும் மாறிடும். கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் மாறும். யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஐ ஸ்டில் பிலீவ் தட் love and romance is a throwback to the old world sort of a thing which will never change. நீங்க அடுத்து எடுக்க போற காதல் படம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜென்சி லவ்வா இருக்குமா இல்லை 90s கிட் லவ்வா இருக்குமா? ஏன்னா சரி, இப்ப newcomers தான். we trying to launch a few we're trying to launch a few people. அதுல நிறைய கேட்டகரி நம்ம சொல்லுவோம். இல்ல இன்னைக்கு பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னா, உங்களோட அம்மா அப்பாவோட காதல்லாம் சொல்றீங்க. இப்போ நீங்கள் கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி ரைட் பண்ணும்போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கு? தலைவா, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓகே, அவங்க ஜென்சியா என்னன்னு தெரியல, என்ன அவங்க 21, 19, 17. அவங்க வந்து அவங்க படிக்கிற புக்ஸும் அவங்க பேசுகிற விதமும் பார்த்தா என்ன மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பெருசாக வித்தியாசமாகலாம் எதுவுமே அவங்க லவ் ப்ரொப்போஸ்லாம் பண்ணல. அவங்களுடைய டெர்மினாலஜியும் வேணால் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கலாம், அவ்வளோதான். தவிர தே ஸ்டில் பிலீவ் இன் தட் ஓல்ட் வேர்ல்ட், தே லைக் த ஃபேமிலி, அப்படி தான் இருக்காங்க. வேட்டையாடு விளையாடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கே சப்ஜெக்ட் வெப்சைட்லி முக்கியத்தில் வந்து அந்த ஜோதிகா வந்து வில்லி, நடுநீச்சு நாய்களில் அந்த ஒரு அம்மா மீனாட்சி அம்மா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படி ஏற்றுடுவாங்க என்னென்னு எழுதியிருந்தா அது ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல், லெட்ஸ் ட்ரை இட், ஐ கனெக்ட் வித் இட், ஒர்க் ஆகுமான்னு பார்த்துடலாம் அப்படின்றது தான். நடுநீச்சு நாய்கள் வாஸ் பேட் ஆக்சுவலி, ஸ்கேதிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடிலாம் ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது புரியவே இல்லை அவங்களுக்கு. ஷீ இஸ் நாட் இஸ் மதர் அட் ஆல் இன் தட் ஃபில்ம். ஷீ இஸ் நாட் இஸ் மதர். பக்கத்து வீட்டில் ஒரு அப்யூஸ் நடக்கும்போது இவங்க எடுத்து அவனை வளர்க்குறாங்க, அவ்வளோதான். தவிர அவங்க ஃபிசிக்கலாக அவங்க மதர் அண்ட் சன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கும் போது இவன் ஒரு மாதிரி, அண்ட் ஹீஸ் நாட் அ நார்மல் கை, ஹீஸ் சேலஞ்ச். ஸோ ஆனால் அது அந்த டைமில் யாருக்குமே போய் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அதன் வந்து ரீமாசனம் சுற்றிட்டே போகிறான், அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து எலிட்டிஸ்ட்னால, அவன் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால மேபி ஹி காட் அவே வித் இட். அவளை விரட்டிட்டு ஒன்றும் பண்ணல. அவன் மேக்ஸிமம் கோவப்பட்டனா வெண்மதி தான் பாடுறான் உட்காந்து.
வரலையே அப்படின்ட்டு. ஸோ யூ கான்ட் கொஸ்டின் சம்படிஸ் ஆர்ட், தென் ஆர்ட் வில் பிகம் ஆப்சலீட். இந்த 20 years முன்னாடி நீங்கள் அது பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் ஆர்ட் வில் பிகம் ஆப்சலீட். யூ கான்ட் கொஸ்டின் தட் மை ஆர்ட், அவ்வளோதான். ஸோ சார் உங்க படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செட்ஸ் வச்சு சாங்ஸோ இல்லை ரொம்ப பிரம்மாண்டமான அது மாதிரிலாம் இல்லாமல் லைவ்லியாகவே எடுக்கிறீங்க. அது ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கே இல்லைன்னு நினைக்காதீங்க, நிறைய ஒர்க் இருக்குது அதுக்குள்ளே. ஒரு அதுக்கு இல்லை, பட் ஐ ப்ரிஃபர் தட். இட்ஸ் நாட் அபவுட் பட்ஜெட்ஸ். சி ஐ கேன் மேக் அ ஸ்மால் ஃபிலிம் லுக் பிக் ஃபார் ஷுவர். I've met producers who have said that's why they've come to me அப்படின்னு கூட. பட் ஐ லைக் டு ஒர்க் இன் ரியல். வாரணமாயிரம்ல நீங்கள் பார்த்த அந்த வீடெல்லாம் நாங்கள் வந்து என் வீட்டிலே ஷூட் பண்ணது. பிகாஸ் ஐ லிவ் தோஸ் மூமெண்ட்ஸ். ஸோ அம்மாவுக்கு தெரியாமல் சில சீன்ஸ்லாம் அவங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரத்துக்குள்ளே வில் ஃபினிஷ் ஷூட் அண்ட் வில் லீவ். அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஒரு விஷயம் என்னை வந்து பாதிச்சிருக்கு, அதனால் நான் ரொம்ப எஃபெக்டாக இருக்கேன்னா அது துருவ நட்சத்திரமுடைய அந்த சிச்சுவேஷன் தான் தவிர அது தவிர எதுவுமே இல்லை. இப்போது ரஹ்மான் சார் கூட ஒரு படம் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணும்போது அவர் வந்து ஒரு 8 months ஆகும்னு சொல்லும்போது we have to take a call. அப்போ தான் தர்போகா சிவாட்ட போய் இது பண்ணலாமான்னு கேட்டப்போ மறுவார்த்தை, விசிறி அந்த மாதிரி பாடல்கள்லாம் வருது. சம்திங் பெட்டர் ஒன்லி ஹேப்பன் அட் தட் டைம். தனுஷ்க்கு அது பெருசாக அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் வந்து இல்லை யாருனே தெரில, எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு கொஞ்சம் அவர் அப்செட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் ரஹ்மான் சொல்லி தான் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு. பட் இந்த மியூசிக் கேட்டப்போ அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் நேற்று சொன்னது தான் மறுபடியும். மின்னலே வந்து மாதவன் மட்டும்தான் இருந்தார், மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ கமர்ஸ். அதில் ஹாரிஸ், நான், மாதவனுக்கு அலைப்பாயுது இருந்தது. அது ஒரு மணிரத்னம் படம். ஆனால் ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ஓப்பனிங் இருக்குமா, தியேட்டருக்கு வருவாங்களா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. க்ளூலெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. வசீகரான ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, டிசம்பர் ரிலீஸ் பண்ணோம், ஃபெப்ரவரியில் படம். இந்த 1 monthல அந்த சாங்காக தான் அந்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்தாங்க. நவ் ஐ ஹவ் டிசைடட் டு அக்செப்ட் தட் லவ் அ லாட் மோர். அந்த எனர்ஜி ஐம் கிராபிங் தட் எனர்ஜி. நான் நிறைய பேர் இருக்க இடத்துக்கு நான் போக மாட்டேன், அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. பட் நவ் ஐம் ட்ரைங் டு அக்செப்ட், நாட் ட்ரைங் டு, ஐ ஹேவ் அக்செப்டட் தட் எனர்ஜி. ஏன்னா சம்திங் அபவுட் தட் எனர்ஜி இஸ் ஹெல்பிங் மீ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் தட் ஆல்சோ ஐ லேர்ன் ஃப்ரம் அ ஃபியூ பீப்புள். ராஜீவ் சார் நான் ஒரு மின்சாரக்கான ஒர்க் பண்ணும்போது அவர் பிரபுதேவாவுக்கு அவர் டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. பிரபு இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி ஒன்று ஆடுவார். நான் பார்ப்பேன், இப்படி தான் நம்ம டைரக்ட் பண்ணணும்னா நம்ம கஷ்டம், நம்ம தான் பேசுகிறதே இல்லையே அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்குக்கு போயிடுவார். கஜோலை திட்டுவார். கஜோல் அப்போல்லாம் வந்து அப்படி ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டி. அவங்க கஜோலை திட்டுவார், ஃபேன் மோடி நிற்காத கம்மி அப்படிலாம் சொல்லுவார். என்னடா அப்படின்னு யோசிப்பேன் நான். அவங்க படத்துல நிறைய ஹீரோயின் கேரக்டர் இருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி ஜோதிகா கேரக்டர் தான். எனக்கு டீச்சர், என் ஒய்ஃப் டீச்சர். அதே மாதிரி நம்ம சமீரா ரெட்டி, திரிஷா, ஆண்ட்ரியா இருக்கு. அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இல்லையே. இல்லை, அந்த மாதிரி நல்ல கேரக்டர். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஹீரோயின், ரொம்ப ரைட்ல எழுதி அழகா கேரக்டரா திருப்பி கேரக்டரா பாட்டு பார்க்கறதுல பிடிச்ச இவ்வளோ ஹீரோயின்ல யார் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்? அதிகமாக உங்க படத்துல அதிகமாக பாட்டு எந்த பாட்டு பார்த்துருக்கீங்க? நான் என்னுடைய பாட்டெலாம் அவ்வளோ பார்க்கறது இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். அது நாட் ஜஸ்ட் ட்ரைங் டு பி, பட் ஐ ஜஸ்ட் எப்பயாவது யாராவது இது அப்படின்னு சொல்லும்போது தான் அது பார்க்குறது. போய் ரீவிசிட்லாம் பண்ணுறதில்ல அவ்வளோவா. பட் நான் உண்மையிலே ஒரு காம்பினேஷனாக தான் சொல்லுவோம். எனக்கு மாயா வந்து என்னுடைய அம்மாவுடைய ஒரு லுக் அண்ட் ஃபீல் அதில் இருந்துச்சு. அவங்களுடைய ஒரு 30s 40s ஒரு லேட் 20s நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப மேட்சிங்காக போட்டிருப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் என்னுடைய ஒய்ஃபுடைய ஒரு ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதுக்குள்ளே இருக்கும். ஆராதனா வந்து வேட்டையாடு விளையாடுற ஆராதனா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் தான் அது அப்படியே. சிம்புவும் த்ரிஷாவும் அந்த ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண விஷயங்கள். அதனால் எத்தனை காதல் தான் சார்? ஒரே காதல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே மனரீதியா ஒரு காதல் தான் சார். அது வேணாம். இட் கான்ட் ரீப்ளேஸ் ஆக்டர்ஸ் ஃபார் ஷுர் அன்லெஸ் ஆக்டர்ஸ் கிவ் கன்சென்ட்ல. அண்ட் வி டோன்ட் வாண்ட் தட் ஆல்சோ. வி வாண்ட் ஆக்டர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் போய் ஒரு ஏஐ கிரியேட்டடாக நம்ம ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டூ தட். வந்து கிவ் திஸ் என்னோட டீம்ல இருந்தால் கிவ் திஸ் கௌதம் மேனன் டச். இஃப் இட்ஸ் அ கௌதம் மேனன் ஃபில்ம்னா அந்த ஃபுல் கதையில் ஏர்பன் மட்டும் ஒரு 10 வார்த்தை சேர்த்துருச்சு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் வெதர் யூ அக்ரி ஆர் நாட், ஐ saw how விடுதலை was made with வெற்றிமாறன். It was built on location. I'm saying in a positive way only because that's a habit of mine. I always do that. Cut அப்படின்ட்டார். என்ன வெற்றி அப்படின்னா இல்லை அது பண்ணாதீங்க அப்படின்ட்டார். So he's already started controlling the actor in a good way only because that's a director's bit. Whereas I won't have done that. If Surya had done that in my shot, I wouldn't have done that. That's not a big deal for me. அப்புறம் இல்லை கௌதம் இப்படி வேணாம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்று சொன்னார்.
which I did. As an actor, you're supposed to do that. அப்புறம் அந்த டயலாக்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் லொக்கேஷன் வந்தால் கௌதம் இந்த சீன் எனக்கு பிடிக்கல, அதை ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னாரு. நீங்களும் ஆன் தி ஸ்பாட்ல தான் போயிட்டு வந்து டைலாக் எழுதுவீங்க, இல்லை அங்கே தான் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்க மேலே மட்டும் அந்த மாதிரி ஒரு ராங் இம்ப்ரெஷன் வைக்கும்போது உங்களுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க? அது ராங் இம்ப்ரெஷனாக நான் பார்க்கல, பட் உண்மை அது இல்லை. நான் இப்போ சொன்னது தான், நான் சிம்புடைய அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த ஃபீல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 80% அந்த படத்துடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் பேப்பரில் இருக்குது. சிரஞ்சீவி ஒரு ஹெலிகாப்டர்லாம் பேசியிருந்தாங்க. அது 80% படம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது அந்த மாதிரி படம் இல்லை. சார் ஆக்சுவலாக உங்களோட ஒர்க்கு இங்கே இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி மலையாளம்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக அட்லீஸ்ட் சத்யன் வந்து சத்யன் அந்திக்காடு வந்து அவருடைய ஷூட்டில் இருக்கும்போது விடிவி சீன்ஸ் வந்து போட்டு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி, ஸோ அது வந்து அவருக்கு இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஹிருதயமில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனு அந்த மாதிரி நிறைய ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க இதை சொல்லும்போது எப்படி? நான் மீட் பண்ண அகில் டக்குன்னு அவங்க அப்பாட்ட லைன் போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் படங்கள்லாம் அவர் தெரியும் என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. விண்ணை தாண்டி வருவாய் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இது சத்யன் அந்திக்காடுன்னு பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஆலப்பியை இந்த மாதிரி இங்கே கூட யாருமே ஷூட் பண்ணல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும், நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு அவர் பேசினார். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்.